ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இரண்டில் ஒன்றை தொடு என்றவுடன் மிக சரியான ஒன்றை நீ தொட்டு விட்டாய். உன் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் உன்னுடைய மனம் தவித்து கொண்டிருக்கின்றது. அந்த தவிப்பை அடக்குமாறு உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் பதிலை சொல்லவும், உன்னுடைய வாழ்க்கையை இன்பம் நிறைந்ததாக மாற்றி தரவும் தான் இந்த சாயிநாதன் இப்பொழுது வந்திருக்கின்றேன். உன்னுடைய மனக்குறைகளை தீர்த்து வைப்பதோடு உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய குறைகளையும் தீர்த்து வைக்கத்தான் வந்தும் இருக்கின்றேன். வேதனை என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை போட்டு பாடாய்படுத்தி கொண்டு இருக்கின்றது. எதற்காக இந்த நிலைமை வந்தது என்று எவ்வளவுதான் யோசித்து பார்த்தாலும் அர்த்தம் புரியாத வகையில் உன் மனமானது தவித்து கொண்டு வருகின்றது. உனக்கு நல்வழி காட்டி உன்னுடைய வாழ்க்கையை ஆனந்தமாக நான் மாற்றி கொடுப்பேன். நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய நன்மைகள் என்பது ஏராளம் என்பதை நீ முழுவதுமாக கிரகித்து கொள்ள வேண்டும். நீ உள்வாங்கக்கூடிய விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கவும் செய்யும். கஷ்டங்களையும் கவலைகளையும் உள்வாங்கிக் கொள்ளாதே. ஆனந்தமாக நீ இருக்கும்படி உன்னுடைய சூழ்நிலையை நீ எப்பொழுதும் அமைத்து கொள்ள பழக வேண்டும். இந்த குருவின் கரத்தை பிடிக்கும் உன்னுடைய வாழ்க்கை தானாக இன்ப நிலையை வந்து அடையும். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பக்தர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பூத்து குலுங்குமாறு நன்மைகள் நிகழ்ந்தே தீரும். உன்னை சில விஷயங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது. பயமானது உன்னுடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது. அந்த பயத்திலிருந்து நீ வெளிவர வேண்டும். பயம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை சந்தோஷம் என்ற ஒன்று தள்ளிக்கொண்டு செல்லும்படியான சூழ்நிலையும் அமைந்து வருகின்றது. அந்த நிலை உனக்கு வேண்டாம் என்று அந்த நிலையிலிருந்து வெளிக்கொண்டு வரத்தான் இன்று இக்கணம் நீ என்னுடைய வாக்கை கேட்டபடி இருக்கின்றாய். இனியும் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் சந்தோஷம் என்ற ஒன்றை உனக்கு கிடைக்கும்படி நான் செய்திடுவேன். செய்யலாமா வேண்டாமா, நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று உன் மனதிற்குள் இருக்கின்ற அந்த மிகப்பெரிய கேள்விக்கு பதில் சொல்கின்றேன், கேட்டுக்கொள். நீ எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது கிடைக்கும். நீ எது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அது நல்லபடியாகவே நடக்கும். உன்னுடைய மனம் எதை எதிர்பார்க்கின்றதோ அது உன்னை தேடி வரும். மாற்றங்களோடு உன் கரங்களில் வரப்போகின்ற மகிழ்ச்சி என்பது உன்னுடைய மனதையும் வாழ்வையும் சந்தோஷப்படுத்தும். எதற்காக இந்த பிறவியை எடுத்தோம், எதற்காக வாழ்கின்றோம் என்று தெரியாமல் நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றது. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும், மாற்றம் வரும் என்று காத்திருக்கும் உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என்பதை சொல்லியும் விடுகின்றேன். உன் மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற பயத்தை விட்டுவிட்டு தேவையான நம்பிக்கையை மனதின் ஆழ்வரை சென்று வைத்துக்கொள். அந்த நம்பிக்கை உன் வாழ்விற்கான மிகப்பெரிய சந்தோஷங்களை தானாக உருவாக்கி தரும். முடங்கி போயிருந்த நீ இந்த குருவின் அருளால் முன்னேற்றத்தை காணப்போகின்றாய். துள்ளி எழுந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ கொண்டாடி மகிழ்வாய். சோதனையிலிருந்து மீண்டு வந்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கை இனி சந்தோஷமாக மாறும். உன்னால் முயன்ற அளவு முயற்சிகளை செய்து நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு வெற்றிகளை உன் கரங்கள் பெறும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.